அவர்களுக்கு ஒரு நீண்டகால வரலாற்றையே எங்களுக்கு நினைவுபடுத்தினார். புரவலர் ஹாஷிம் உமர் அவர்கள் இந்த புரவலர் புத்தக பூங்கா என்ற ஒன்றை வைத்து 1500க்கும் மேற்பட்ட நூல்களை அந்த நூலை அச்சிட்டு அந்த நூலை எழுதியவர்களுக்கே அதை கொடுத்து அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த முழு செலவை இவர் பொறுப்பேற்று அந்த நூல் ஆசிரியருக்கு அனைத்தையும் கொடுக்கின்ற ஒரு வள்ளலாக திகழ்கின்றவர் தான் புரவலர் ஹாஷிம் உமர் அவர்கள். கொழும்பில் அமைந்துள்ள புரவலர் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் முஸ்லிம் சபை பணிப்பாளர் பன்னூல் ஆசிரியர் அல்ஹாஜ் அஹமத் முனவர் அதிதியாக கலந்து கொண்டார். அதேபோல் சர்வதேச விருது பெற்ற இலங்கை இசையமைப்பாளர் டிரான் பெர்னாண்டோ, சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் வசந்தம் தமிழ் செய்தி பிரிவின் முகாமையாளர் சித்திக் ஹனீஃபா, தமிழன் பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் ஜௌஃபர், அலைகளை வட்டத்தை கவிஞரும் எழுத்தாளருமான மேத்தா, தகவல் துறை அமைச்சின் புலனாய்வுத்துறை அதிகாரி ஜிப்ரியா இப்ராஹிம் மற்றும் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனின் பணிப்பாளர் திருமதி மரியம் ஹாஷிம் உமர் உள்ளிட்ட பலரும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். காலையில் கண்காட்சி திறப்பதற்கு அதனால் ஒரு தேவம் வானொலியில் அங்கிருந்து ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி அஞ்சல் செய்து காயல்பட்டினத்தில் இருந்து 1 hour 8 to 9. அப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, அங்க கூட கதாநாயக காட்சி இருக்குது ஹாஷிம் உமர் காட்சியாக. காரணம் எனக்கு தெரியும், நான் அங்க வந்து திறந்து பார்க்கறத பேப்பர்காரங்கள் நாளை போட மாட்டாங்க பெருசா. ஆனால் நான் மறுநாள் காலையில் டெலிபோன் வருது, அஹமத் முனவர் கண்காட்சி திறக்கிறீங்க, ஹாஷிம் உமர் ஹாஜியாரும் நீங்களும் என்று டெலிபோனில் பார்த்தேன். நிச்சயமாக அப்படி ஒரு பிரபல்யமாக அமைதியாக இந்த பணி செய்கிற ஒரு பணி மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஆரோக்கியத்தையும் தயக்க பலத்தையும் பொருள் பலத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கும் என்று வாஞ்சிக்கிறேன்.